நாம் ஆராதிக்க முடியாத சூழ்நிலையில் தேவனை ஆராதிக்கும் பொழுது அது பேசும் பொருளாக மாறும், ஆசீர்வாதத்திற்கும் காரணமாகும். நாம் ஆராதிக்க முடியாத சூழ்நிலையில் நம்ம தேவனை ஆராதிக்கும் பொழுது நம்முடைய சூழ்நிலைகள் மாற்றம் பெறும். நாம் ஆராதிக்க முடியாத சூழ்நிலையில் தேவனை ஆராதிக்கும் பொழுது சாதாரணமாக நல்ல சூழ்நிலையில் கூட நாம் தேவனை ஆராதிக்க முடியும். ஆராதிக்க முடியாத சூழ்நிலையில் ஆராதிக்க முடியாதவர்கள் நல்ல சூழ்நிலைகளில் கூட தேவனை ஆராதிக்க முடியாது. ஆமென். கைகள் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. வேதாகமத்தில் அப்போஸ்தல நடபடிகள் 16வது அதிகாரம் 23, 24, 25 வாசிங்க. அவர்களை அநேக அடி அடித்த பின்பு என்ன செய்த பின்பு சொல்லுங்க. ஒரு அடி 2 அடி அல்ல, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன். அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து, சிறைச்சாலைக்குள்ளே போட்டு அவர்களை பத்திரமாய் காக்கும்படி, அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தார். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் போதும் ஆராதிக்க முடியாத சூழ்நிலையிலே அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் ஆண்டவரை ஆராதித்தார்கள். பிலிப்பு பட்டணத்தில் நற்செய்தியை அறிவித்ததற்காக, குறி சொல்லுகிற ஆவியை துரத்தினதற்காக, அந்த குறி சொல்லுகிற ஆவியை கொண்டிருந்த பெண்ணின் மூலமாக ஆதாயத்தை தேடிக்கொண்டிருந்த, ஆதாயத்தை பெற்றுக்கொண்டிருந்த அந்த மனிதர்கள் நம்ம பொழப்பை கெடுத்துட்டானேன்னு சொல்லி ஜனங்களை எழுப்பிவிட்டு, யூதர்களை எழுப்பிவிட்டு இவங்களை அடிக்க வச்சு சிறைச்சாலையில் கொண்டு போய் போட்டுட்டாங்க. பைபிள் சொல்லுகிறது அநேக அடி, 1 அடி அல்ல, 2 அடி அல்ல, எத்தனை அடி? அநேக அடி அடித்து சிறைச்சாலைக்குள்ளே கொண்டு போய் போட்டு தொழுமரத்தில் மாட்டி வைத்தார்கள். தொழுமரம்னா பார்த்துருக்கீங்களா? தொழுக்கல்ல நிறையா மாடுகளை கட்டுவதற்காக கயர்கள் இருக்கும். ஒவ்வொரு மாடும் அந்த இடத்துல போன உடனே அந்த கயரை எடுத்து கழுத்தில் கட்டிடுவாங்க. வரிசையாக மாடு இருக்கும், ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒரு கயர் இருக்கும், அதில் கட்டிடுவாங்க. அது மாதிரி தான் சிறைச்சாலையில் தொழு மரத்தை போல அங்கே நிறைய கயர்கள் இருக்கும். கைதிகளை போன உடனே கையும் காலையும் கட்டிடுவாங்க. அவங்க அந்த இடத்த விட்டு போக முடியாத அளவிற்கு அவங்க கட்டப்பட்டு விடுவார்கள். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அடி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கட்டு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிறைச்சாலை. அந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா சிறைச்சாலை, கர்த்தரை ஆராதிக்க முடியாத சூழ்நிலை. ஆனால் அந்த இடத்துல கர்த்தரை நடுராத்திரியில் துதித்து பாடி ஜெபித்தார்கள். அல்லேலூயா. அந்த இடத்துல கர்த்தரை துதித்து பாடி ஜெபித்தார்கள். அந்த நிலையில கர்த்தரை துதித்து பாடி ஜெபித்தார்கள். நம்முடைய ஆராதனைகள்லேயே வலிமையான ஆராதனை எது தெரியுமா? நீங்கள் நார்மலாக நல்ல சூழ்நிலையில் ஆராதிக்கிற ஆராதனையை விட ஆராதிக்கவே முடியாத சூழ்நிலையில் நீங்கள் தேவனை ஆராதிக்கும் பொழுது அந்த ஆராதனையில் அதிகமான வல்லமையை தேவன் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அடிக்கப்பட்ட நிலைமையிலே, கட்டப்பட்ட நிலைமையிலே, அடைக்கப்பட்ட நிலைமையிலே, நடு ராத்திரியிலே கர்த்தரை துதித்து பாடின பொழுது கர்த்தர் அங்கே இறங்கினார். கர்த்தருடைய வல்லம் அங்கே இறங்கினது.
தேவன் செய்த அற்புதம் என்ன தெரியுமா? ஆராதிக்க முடியாத சூழ்நிலையில் தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு தேவன் செய்த அற்புதம் என்ன தெரியுமா? உங்களுடைய சூழ்நிலையில தேவன் ஒரு மாற்றத்தை கொடுத்து விடுவார். நீ எந்த சூழ்நிலையினால ஆராதிக்க முடியாம இருந்தையோ அந்த சூழ்நிலையின் மாற்றத்தை தேவன் கொடுத்து விடுவார். இங்கே என்ன அற்புதம் நடக்குது பாருங்களேன். வாசியுங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 16:29. எல்லாம் வேதத்தை எடுத்து பாருங்களேன். வாலிபர்கள் எல்லாம் நல்ல வேதத்தை எடுத்து அப்போஸ்தலர் நடபடிகள் 16:19 16:29. அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி யாரு நடுநடுங்கி? சொல்லுங்க, பின்னாடி உள்ளவங்க சொல்லுங்க, யாரு? சத்தமா சொல்லுங்க. அடிச்சவன், சிறையில் அடைச்சவன் இப்ப யாரை பார்த்து நடுநடுங்கிறான்? கை காலெல்லாம் டான்ஸ் ஆடுது. தம்பி, யாரை பார்த்து டான்ஸ் ஆடுது? யாரை அடித்தானோ, யாரை சிறைச்சாலையில் அடைச்சானோ அந்த பவுலை பார்த்து, அந்த சீலாவை பார்த்து அந்த சிறைக்காவலர் அதிகாரி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை காலில் விழுந்துட்டான். அவர்களை வெளியே அழைத்து கொண்டு வந்து ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஹல்லேலூயா. பாதகமாய் இருந்த சூழ்நிலைகளை ஆண்டவர் சாதகமாய் மாற்றி விட்டாரு. பாதகமாக இருந்த சூழ்நிலையை ஆண்டவர் சாதகமாக மாற்றி விட்டாரு. நீ உன் சூழ்நிலையவே பார்த்துக்கிட்டு இருக்கிறியே, எனக்கு சூழ்நிலை நல்ல சூழ்நிலை இல்லை, நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் கண்ணீரில் இருக்கிறேன், நான் வியாதியில் இருக்கிறேன், நான் கடனில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு உன் சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உன் வாழ்க்கையில் என்னைக்கு நீ மாற்றத்தை பெறுவ? உன் சூழ்நிலை மாற்றத்தை கொண்டு வரக்கூடியது நீ தேவனுக்கு செய்கிற ஆராதனை. நீ இருக்கிற சூழ்நிலையிலேயே கர்த்தரை துதிச்சு பாட, கர்த்தரை துதிச்சு ஆராதிய ஆண்டவருடைய வல்லமை உன் சூழ்நிலைகள் மேல இறங்கும். ஒரு நிமிஷத்துல உன் சூழ்நிலைகளை தேவன் மாற்றி விடுவா. விசுவாசம் இருந்துச்சுன்னா தலைக்கு மேல கூட கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். நல்ல கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். நடு ராத்திரியில் அந்த கட்டுகள் மத்தியில், அந்த அடைக்கப்பட்ட நிலைமையில் ஆண்டவரை துதித்து பாடின அந்த பவுலும் சீலாவும் அடைக்கப்பட்டிருந்த சிறைக்குள்ளே கர்த்தர் இறங்கினார். கர்த்தருடைய வல்லமை இறங்கிற்று. கர்த்தருடைய வல்லமை இறங்கிற்று. கைகளில் கட்டப்பட்டிருந்த கட்டுகள் கலண்டு விழுந்தது. காலில் இருந்ததெல்லாம் கலண்டு விழுந்தது. கதவுகள்லாம் டப்பு டப்புன்னு அடிக்குது. அங்கே ஒரு அசைவை தேவன் உண்டாக்கினார். ஒரு குலுக்கலை தேவன் உண்டாக்கினார். அந்த இடத்துல இருந்த அந்த பூமியை கர்த்தர் அசைய பண்ணினார். அஸ்திபாரங்கள் அசைந்தது, கதவுகள் எல்லாம் திறவுண்டது, கட்டுகள்லாம் கலண்டு விழுந்தது. அப்போதான் தூங்கிக்கிட்டு இருந்த அந்த சிறைக்காவலர் அதிகாரி எந்திரிச்சு தன்னுடைய ஆயுதத்தை தான் குத்தி செத்துடலாம், இவங்கெல்லாம் ஓடுறாங்க அப்படின்னு நினைச்சான். அப்போதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நீ உனக்கு தீங்கு எதுவும் செய்து கொள்ளாத, நான் எங்கேயும் போகலை, இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த சிறைக்காவலர் அதிகாரி தீப்பந்தத்தை கொண்டு வர சொல்கிறான். இவங்களெல்லாம் வெளியே கொண்டு வந்து அவங்களுக்கு முன்னாடி நடுங்கி அடித்தவன் அவங்க காலில் விழுகிறான். விழுந்து என்ன சொல்கிறான் தெரியுமா? இதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன சொல்லியிருப்பான்? சிறைக்குள்ளே அடைக்கும் பொழுதெல்லாம் என்ன சொல்லியிருப்பான்? ஆனால் இப்போ சொல்கிறான், ஆண்டவன்மாரே நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். தேவன் சூழ்நிலையை மாத்தினாரு, வார்த்தைகளை மாத்தினாரு, எல்லாத்தையும் மாத்திட்டாரு. நீங்க ஆராதிக்கிற இந்த ஆராதனை வீணான ஆராதனை கிடையாது. இந்த ஆராதனை உங்களுக்கு நன்மையை கொண்டு வராத ஆராதனை கிடையாது. நீங்க ஆண்டவரை முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தனையோடு நீங்க ஆராதிக்கும் பொழுது இந்த ஆராதனையினுடைய வல்லமை உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை சூழ்நிலைகளையும் மாத்திரும்.
உன்னுடைய கடன் சூழ்நிலைகளை மாத்திரும், உன் கண்ணீரின் சூழ்நிலைகளை மாத்திரும், உன் வேதனையின் சூழ்நிலைகளை மாத்திரும், உன்னுடைய வலியின் சூழ்நிலைகளை மாத்திரும். அவமான வார்த்தைகளை, நிந்தையான வார்த்தைகளை கேட்கிற உன் காதுகள் இனி அப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்காதபடிக்கு கர்த்தர் நாவுகளை அடைச்சு விடுவா. தன் நம்பிக்கை இருந்துச்சுன்னா தலைக்கு மேல கை தட்டி, இயேசுவே சூழ்நிலைகளை மாற்றுகிறவரே, சூழ்நிலைகளை மாற்றுகிறவரே, அடிக்கிறவனை கால்களிலே விழ வைத்தவரே, நடுநடுங்க வைத்தவரே, உம்முடைய வல்லமை எங்களுக்கு இருக்குது இயேசப்பா. நல்ல தலைக்கு மேல கை தட்டி, நாங்க ஆராதிக்கிற தெய்வம் எங்கள் மத்தியிலே வல்லமையை வெளிப்படுத்துகிறவர், எங்களை விடுவிக்கிறவர். நம்பிக்கை இருந்துச்சுன்னா இன்னும் நல்ல கை தட்டி கொஞ்ச நேரம் பரிசுத்த ஆவியில நிரம்பி அங்கே ஆண்டவருடைய வல்லமை இறங்கினது உண்டானால் இந்த வேளையிலே உம்முடைய ஆலயத்தில் அமர்ந்து நாங்கள் உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் நடுவிலையும் உங்களுடைய வல்லமை நாங்க பார்க்கட்டும், என் சூழ்நிலைகள் பார்க்கட்டும். அவமான வார்த்தைகளையோ, நிந்தையான வார்த்தைகளையோ, பரியாசமான வார்த்தைகளையோ கேட்டு 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 கண்கள்ல கண்ணீர் தான் வருதையா. இயேசுவே எங்க நிலைமை மாறாதா? நிச்சயமா மாறும். நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு அவரை நோக்கி பாரு. உன்னை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, உன்னை பார்த்து தான் தீர்க்க தரிசனமா சொல்றாரு. இயேசு உங்களுக்கு மாற்றத்தை தருவார். ஏன்னா பிரதர், நம்ம ஆண்டவருக்கு செய்கிற ஆராதனை பிரயோஜனமுள்ள ஆராதனை. ஏன்னா நம்ம ஆண்டவர் வானத்தை படைச்சவர், பூமியை படைச்சவர், சர்வ வல்லவர், ஜீவனுள்ள தேவன். நம்ம அவருக்கு செய்கிற ஆராதனை வீணல்ல. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், நம்ம ஒரு கல்லையோ, ஒரு மண்ணையோ, ஒரு மரத்தையோ, ஒரு வேற ஒரு மனுஷனையோ நம்ம ஆராதிக்கல. அப்படி ஆராதிச்சோம்னா அவங்களால நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. நான் ஆராதிக்கிற தெய்வம் ஜீவனுள்ள தேவன், மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற, என்ன வாழ வைத்து கொண்டிருக்கிற தேவன் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். தேவன் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். தேவன் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அதனால நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க பிரதர். நீங்க ஆராதனையை மட்டும் எந்த சூழ்நிலையில ஆராதிச்சு பாருங்களேன். ஆராதனைக்கு வரவே முடியாத நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலையில கர்த்தரை ஆராதிச்சு பாரு. தம்பி, உன்னை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தரை நம்பு. வேதாகமத்தில் இதெல்லாம் நடந்த சம்பவங்கள், நடந்த சரித்திரங்கள். உன் வாழ்க்கையிலேயோ இந்த தேவன் மாற்றத்தை கொடுப்பாரு. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்வின் நிலைமையை இது என்ன செய்யும்? மாற்றி போடும். உங்கள் பிள்ளைகளுடைய, உங்கள் பெற்றோருடைய நிலைகளை மாற்றி போடும். சில பெற்றோர்கள் நிமித்தமாக பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க. சில பிள்ளைகளுடைய நிமித்தமாக பெற்றோர் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நிலை, இப்படி ஒரு குடும்பத்தில் நான் பிறந்திருக்கிறேனே அப்படி சொல்லி பிள்ளைகள், அம்மா அப்பாவுக்கு சண்டை, அப்பா மதுபானம் இருந்துறாரு, அம்மாவை அடிக்கிறாரு, அப்படிப்பட்ட ஒரு நிலை. இன்னும் சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் கீழ்ப்படியாத பிள்ளைகள், எதிர்த்து பேசுகிற பிள்ளைகள். ஆனால் இப்படிப்பட்ட எந்த சூழ்நிலை இருந்தாலும் நாம் ஆராதிக்கிற தெய்வம் அதை மாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நம்ம எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தரை என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தரை என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். ஆராதிக்க முடியாத சூழ்நிலையிலையும் நம்ம கர்த்தரை ஆராதித்து பழகணும். எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தரை நம்ம ஆராதித்து பழகணும்னா நிச்சயமாக நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். வேதாகமத்தில் தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஒரு மனுஷன் 6வது அதிகாரம் 10வது வசனம். தானியேலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும், அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய்
தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். நான் கேட்கிறேன், நீங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கர்த்தரை ஆராதிப்பீங்களா? 30 நாள் அளவும் ராஜாவை தவிர, தரியு ராஜாவை தவிர வேற எந்த மனுஷனிடத்துல விண்ணப்பம் பண்ணக்கூடாது, தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டம். அது ஏன் அந்த சட்டத்தை ஏற்றினாங்கன்னா, தானியேலுக்காக ஏற்றினாங்க, தானியேலுக்குன்னு சொல்லாமல் ஏற்றினாங்க. ஏன்னா தரியு ராஜா 127 தேசாதிபதிகளுக்கு மேலே 4 கணக்காளர்கள் கணக்கு வழக்குகளை பார்க்க நஷ்டம் வராதபடிக்கு காத்துக்கொள்ள ஒரு 4 பேரை நியமித்தார். அந்த 3 பேரில், அதாவது 4 பேரில் தானியேல் ராஜாவுக்கு அடுத்த நிலையில் இருந்தான். மற்ற 3 பேரும் தங்களுடைய அநீதிக்கு இந்த தானியேல் ஒத்து போகலையே அப்படின்னு சொல்லிட்டு தானியேல் மேலே குற்றம் கண்டுபிடித்து அவனை கொன்றணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அங்கே இருந்த சட்டத்தை பயன்படுத்தினாங்க. ராஜாவை தவிர வேறு யார் இடத்துலையும் 30 நாள் அளவு விண்ணப்பம் பண்ணுறவங்க சிங்கங்களின் கெபியில் தூக்கி போடப்படுவார்கள் என்று சட்டம் ஏற்றி ராஜாட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க. இதையெல்லாம் அறிந்த போதும் தானியேல் அதை கண்டுக்கறல, தானியேல் பயப்படல, தானியேல் ரகசியமாகவும் செய்யல. எப்பையும் போல நார்மலா வழக்கத்தின்படி தினமும் 3 வேளை மேல் வீட்டறைக்கு போய் எருசலேம் இருக்கிற திசையை நோக்கி முழங்கால் படியிட்டு ஸ்தோத்திரம் செலுத்தி ஜெபம் பண்ணாரு. அவரை சிங்கங்களின் கெபில தூக்கி போட்டாங்க. ஒரு இரவு இருந்தார். 12 சிங்கங்கள் நிறைந்த கெபிக்குள்ள தூக்கி போட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, அந்த ஒரு இரவு இருந்த அந்த தானியேலை சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி தேவன் அதன் வாயை கட்டி போட்டார். ஒரு ரகசியத்தை நான் சொல்கிறேமா, ஒன்று சொல்லட்டுமா? உங்களுக்கு விரோதமாக இந்த உலகத்தில் நிறையா வாய்கள் திறந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஆணு திறந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன? உங்களுக்கு விரோதமாக பேசுகிறதுக்கு காரணம் என்ன? நீங்கள் திறக்க வேண்டிய கர்த்தருடைய சமூகத்தில் வாயை மூடிக்கிட்டு இருக்கிறதுனால தான் வெளியில் வாய் திறக்கப்பட்டு இருக்கிறது. நீங்கள் இங்கே வாயை திறந்து பாருங்களேன், இங்கே வாயை திறந்து கர்த்தரை துதிச்சு கர்த்தரை ஆராதித்து பாருங்களேன். வேதம் சொல்லுகிறது, வெளியில் இருக்கிற அத்தனை வாயையும் கர்த்தர் கட்டிடுவார், கர்த்தரை அடைச்சி போட்டுருவாரு. நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கை வைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்க வாசித்து பாருங்களேன். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6:22. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு, தானியேல் சொல்றாரு தரியு ராஜாவின் இடத்துல, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவர் கட்ட முடியாத வாய்களை கூட கட்டி போட்டுருவாரு. உனக்கு விரோதமா சாத்தான் வாயை திறந்தாலும், மனுஷர்கள் வாயை திறந்தாலும், உன்கிட்ட இருக்கிற குறைவுகளை வச்சு குத்தி 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 பேசினாலும், நீ ஆண்டவருக்கு முன்னாடி வாயை திறந்து ஆண்டவரை ஆராதிச்சு பாரு, ஒரு தூதனை அனுப்புவாரு, இருக்கிற வாயெல்லாம் கட்டி போட்டுருவாரு. அடுத்து பேசவே முடியாத அளவுக்கு கர்த்தர் உன் கையில ஆசீர்வாதத்தை கொடுத்துருவாரு, கர்த்தர் உன் கையில நன்மையை கொடுத்துருவாரு. நம்புறீங்களா? இது ஆண்டவர் உங்களுக்காக பேசுகிறாரு. அநேக நாவுகள், உங்களுடைய நாவுகளை நீங்க திறக்கும் பொழுது கட்டப்படுகிறதாய் மாறும். ஹல்லேலூயா. குறிப்பா சாத்தான் வாய ஆண்டவர் கட்டி போட்டுருவாரு. யார் வாய? சாத்தான் வாய.
நீங்கள் படித்து பாருங்களேன். 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமவென்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எப்படி சுற்றி திரிகிறான் சிஸ்டர்? எப்படி சுற்றி திரிகிறான்? வகை தேடியா? எப்படி சுற்றி திரிகிறான்? அதாவது சிங்கம் ஒரு சத்தம் கொடுக்கும் தெரியுமா உங்களுக்கு? வாயை பிளந்துக்கிட்டா அதான் கெர்ச்சிக்கிற சிங்கம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? யாரையோ கடிக்க போகுது, யாரையோ விழுங்க போகுது. சிங்கம் விழுங்காது, கடிக்கும். ஆனால் பிசாசு சிங்கம் கிடையாது. அவனுடையது தெரிஞ்சிச்சுன்னா, வெளியே தெரிஞ்சிச்சுன்னா அது அசிங்கம். பிசாசு ஒரு பாம்பு, ஒரு மலைப்பாம்பு. ஆனால் வாயில் சிங்கம் மாதிரி காமிப்பான், ஆனால் உண்மையிலேயே அவன் பாம்பு. ஆனால் கெட்சித்து அலைகிற சிங்கம் போல யார் கிடப்பா, யார் கிடப்பா, யார் சர்ச்சுக்கு போகாமல் இருக்கா, யார் வாயை திறக்காமல் இருக்கா, யார் கர்த்தரை ஆராதிக்காமல் இருக்கா, அப்படியே லவக்குன்னு பிடிங்கிடுவான். லவக்குன்னு பிடிச்சி விழுங்கிடுவான். பாவத்துக்குள்ளே கொண்டு போய் தள்ளிடுவான், பின்மாற்றத்துக்குள்ளே கொண்டு போய் தள்ளிடுவான். இன்றைக்கி நிறைய வாலிப பிள்ளைகள் பாவத்தில் விழுகிறதுக்கு காரணம் பிசாசு விழுங்கிட்டான். வாலிபர்கள் நிறையா பாவத்தில் விழுகிறதுக்கு காரணம் பிசாசு விழுங்கிட்டான். பிசாசு உங்களை விழுங்கிட்டான் என்பதற்கு அடையாளம் நீங்கள் விழுங்கக்கூடாதவைகளெல்லாம் விழுங்கிக்கிட்டு இருப்பீங்க. அதுதான் பிசாசு உங்களை விழுங்கிட்டான் என்பதற்கு அடையாளம். ஆனால் இந்த பிசாசு உங்களை விழுங்காமல் இருக்கணும்னா நீங்கள் ஆண்டவரை எல்லா சூழ்நிலைகள்லையும் ஆராதிக்கிறவங்களா இருக்கணும். ஒரு வாரம் கூட ஆப்சண்ட் ஆகாமல், சர்ச்சுக்கு சும்மா நிற்காம, உங்களை மறந்து நல்லா ஆண்டவரை பாடி துதிச்சு ஆராதிக்கணும். தானியேல் மாதிரி ஆராதிக்கணும். எப்படி ஆராதிக்கணும்? தானியேல் மாதிரி. தானியேல் உயிரே போனாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்கு மேலே இல்லை என்னுடைய ஜீவன், ஆண்டவருக்குள்ளதான் என்னுடைய ஜீவன் என்று சொல்லி ஜீவனை அர்ப்பணம் செய்து ஆராதிச்சாரு. அவருடைய ஜீவனை அவர் இழந்து போகலை. நீங்கள் ஆண்டவருக்காக எதை இழக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை இழந்து போக மாட்டீங்க. நீங்கள் ஆண்டவருக்காக பிள்ளைகளை இழக்கணும்னு நினச்சா கூட அதை இழந்து போக மாட்டீங்க. அதை உங்களுக்கு திரும்ப ஆசீர்வாதமாக தருவார். அல்லேலூயா. குறிப்பாக சொல்கிறாரு, ஆண்டவர் சிங்கங்களின் வாய்களை கட்டி போடுவார், சிங்கங்களின் வாய்களை கட்டி போடுவார், சிங்கங்களின் வாய்களை கட்டி போடுவார். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க வேலை செய்கிற இடத்துல கூட அந்த சிங்கம் இருக்கலாம். உங்களை எரிஞ்செறிஞ்சு விழலாம், லொல்லுன்னு விழலாம். உங்க கண்ணீருக்கு காரணமா இருக்கலாம். அது உங்க வீட்டுக்குள்ள கூட இருக்கலாம், அல்லது உங்க கணவரா கூட இருக்கலாம், அல்லது உங்க மனைவியா கூட இருக்கலாம். வாயை திறந்தாலே எரிச்சல், கோபம், வேகம், திட்டு, வசவு, இப்படிப்பட்ட காரியங்களை பேசுகிற சிங்கங்களாக கூட இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் கர்த்தரை எல்லா சூழ்நிலையிலும் ஆராதிங்களேன், நிச்சயமாக ஆண்டவர் அந்த சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டு உங்களுக்கு அமைதி தருவார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்களேன். தானியேல் 6:23. தானியேல் 6:23. அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். பிரதர், மனிதர்கள் உங்களை குழிக்குள்ள போட்டாலும் நீங்க ஆராதிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு ராஜ்யத்தை உங்களை தூக்கி விடுறதுக்காக எழுப்புவார்.
ஒரு ராஜாவை ஆண்டவர் ஏவுவாரு. என் பிள்ளை எவன்டா குளிக்கல போட்டிருக்கிறது, அது என்ன பாடுற பிள்ளை, என்ன ஆராதிக்கிற பிள்ளை, இரவும் பகலும் என்னையே நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிற பிள்ளை, இதை குளிக்கல போடுறதுக்கு யாருக்கிட்ட அதிகாரம் இருக்குது? தூக்கு 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 தூக்கு, என் பிள்ளைகளை நானே தூக்கி விடுவேன்னு சொல்லிட்டு குழியிலிருந்து தூக்கி விடுகிறவர் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தரி ராஜா சொல்றாரு, தானியேலை தூக்கி விடுங்கன்னு. அடுத்து இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, தானியேலில் ஒரு சேதமும் இல்லை. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், தானியேல் சரீரத்தில் ஒரு சேதமும் இல்லை. சிங்கம் வறண்டி கூட வைக்கல, சிங்கம் எச்சிய கூட வைக்கல, சிங்கம் பக்கத்தில் வரல. தானியேலை எப்படி தூக்கி போட்டாங்களோ அதே மாதிரி வெளியே வந்தாரு. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலையும் நீங்க ஆராதிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா சேதங்கள் இருக்காது, சேதங்கள் இருக்காது, சேதங்கள் இருக்காது, சேதங்கள் இருக்காது. நீங்க ஒரு விபத்தை சந்திச்சிருப்பீங்க, ஆனா அந்த விபத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேதத்தை உண்டாக்கக்கூடியதாக இருந்திருக்கும். ஆனால் அவ்வளோ பெரிய விபத்தில் சும்மா சாதாரணமாக நார்மலாக எந்திரிச்சு நடந்து போவீங்க, அப்படியே தூசியை தட்டி விட்டுட்டு ஒன்றும் ஆகியிருக்காது. காரணம் என்ன தெரியுமா? ஆராதிக்கிறவங்க அவங்க கூட ஆண்டவர் இருப்பாரே. ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு சொன்னார், ஆராதிக்கிறவங்களுடைய ஜீவன், அவங்களுடைய ஜீவனை ஆண்டவர் தன்னுடைய ஜீவனாக மாற்றிடுவாராம். இப்போ உங்கள் ஜீவனை நீங்கள் ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் யாருடைய ஜீவனாக மாற்றிடுறாரு? உங்கள் ஜீவனாக இருந்தால் தானே சாத்தான் சேதப்படுத்துவான், மரணம் சேதப்படுத்தும். ஆனால் அந்த ஜீவன் தேவனுடைய ஜீவனாக மாறிடுச்சுன்னா உங்களுடைய ஜீவனுக்குள்ளே தேவனுடைய ஜீவனை வச்சிடுறாரு, உங்கள் ஜீவனை தேவனுக்குள்ளே வச்சிடுறாரு. அப்படின்னா அந்த ஜீவனை சாத்தானால் தொட முடியுமா? முடியாது. அதனால தாங்க நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்புகளை நம்ம சந்திக்க நேரிட்டாலும் கர்த்தர் நம்மளை இதுவரைக்கும் சேதமில்லாமல் காத்திருக்கிறாரு. அல்லேலூயா. சேதமில்லாமல் காத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களை சாட்சி சொல்ல சொன்னா நிறைய பேர் சொல்லுவேங்க, ஆண்டவர் என்னை சேதமில்லாமல் காத்தாருன்னு. நல்லா கொஞ்ச நேரம் கைத்தட்டி அவருக்கு நிறைய நன்றி சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாலிபர்கள் நன்றி சொல்லுங்களேன். எத்தனையோ பட்டாசு விபத்துகள் சேதமில்லாமல் ஆண்டவர் பாதுகாத்தாரு. ஓ, ஜீவன் கொடுத்தாரு. வாகன விபத்துகள் ஆண்டவர் சேதமில்லாமல் பாதுகாத்தாரு, ஜீவன் கொடுத்தாரு. நல்ல தலைக்கு மேல கூட கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். உங்களோடு தான் கர்த்தர் பேசுறாரு. இன்னும் ஆராதி. ஆராதிக்க முடியாத சூழ்நிலையிலையும் ஆராதி. தானியேலை போல என்ன ஆராதி, ஸ்தோத்திரம் செலுத்து. உன்னுடைய ஆராதனை உன்னை சேதமில்லாமல் காக்கும். ஆமென். அல்லேலூயா. ரகசியம் நிறைய பேருக்கு தெரியல, அதனால தான் ஆராதிக்கவும் முடியல, சேதத்தையும் சந்தித்து விடுகிறார்கள். ஆண்டவர் ஆராதிக்கிற உங்களுக்கு சேதமில்லாமல் கர்த்தர் பாதுகாப்பை கொடுப்பாரு. நீங்கள் சேதம் உண்டாக்கக்கூடிய இடத்துலையோ சேதம் உண்டாக்கக்கூடிய காரியத்தில் நீங்கள் வேலை செய்கிறவங்களா இருந்தால் கூட ஆண்டவர் உங்களை சேதமில்லாமல் காப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், ஒரு சேதம் இல்லாமல் உங்களை காப்பார். உபவாச ஜபத்துக்கு வரும்பொழுது கர்த்தர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார். நான் கண்ணை திறந்தேன்னா நீங்கள் கண்ணை மூடவே மாட்டீங்க, நீங்கள் கண்ணை திறந்தே இருப்பீங்க. ஆனால் நான் கண்ணை மூடிட்டேன்னா நீங்களும் கண்ணை மூடிடுவீங்கன்னார். 121வது சங்கீதத்தில் என்ன சொல்கிறாரு? இஸ்ரவேலை காக்கிற தேவன், சத்தமாக சொல்லுங்களேன், அவருக்கு விழிச்சிருக்கிறாரு. அதனால தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம். அவர் கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டாருன்னு வச்சுங்களேன், நம்ம கண்ணை மூட வேண்டியதில்லை, நம்மளை கண்ணை மூடுறதுக்குன்னு நிறைய பேர் இருப்பாங்க. அப்படியே நம்ம வாயை அடைக்கிறதுக்குன்னு நிறைய பேர் இருப்பாங்க, நம்மளை தூக்கி சுமக்கிறதுக்குன்னு 4-5 பேர் இருப்பாங்க. நம்ம வாட்டில் அப்படியே போய் பொண்ணம் போல் அப்படியே இறக்கி மண்ணை போட்டு மூடிட்டு வந்துடுவாங்க.
இப்படியெல்லாம் ஒன்று நம்ம வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கணும்னா இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்கவும் இல்லை, இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்கவும் இல்லை. அதனால தான் நம்ம இறங்காமல் இருக்கிறோம், குழிக்குள்ளே இறங்காம இருக்கிறோம். ஃபாதர் பெர்க்மான்ஸ் ஒரு பாடல் பாடியிருக்கிறார். சாவு குழியில் இறக்க விடாமல் காத்து கொண்டீரையா. என்ன குழியில்? சாவு குழியில். கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறார், ஆண்டவர் அனுமதி கொடுக்காம இந்த உலகத்தில் நம்முடைய ஜீவன் போகாது. உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க முடியாத சூழ்நிலையிலே ஆராதிங்களேன், உங்கள் ஜீவன் அவருடைய ஜீவனாக மாறிடும். அவர் உங்களுக்கு தேவனாக இருப்பார், நீங்கள் அவருடைய ஜீவனாக இருப்பீங்க. கர்த்தர் உங்களை சேதமில்லாமல் காப்பார். நீங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்லை, எதுக்கும் பயப்பட தேவையில்லை. ஆராதிக்கிறதுல கரெக்டாக இருங்க. நீங்கள் ஆராதிக்கிறதுல சரியாக இல்லாமல் ஆண்டவரை நம்ம குறை சொல்லக்கூடாது. நீ இடைவிடாமல் ஆராதி. அதுவும் ஆராதிக்க முடியாத சூழ்நிலையில் கர்த்தரை ஆராதி. கர்த்தர் உன்னை அற்புதங்களினாலே நிறைப்பார். ஆமென். ஆராதிக்க முடியாத சூழ்நிலையில் ஆராதிப்பது எப்படி, அதான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு 3 காரியத்தை வேகமாக உங்களுக்கு சொல்கிறேன். மார்க்கு சுவிசேஷம் 14:38. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். மாமிசமோ பலவீனம் உள்ளது என்றார். ஹல்லேலூயா. நான் சொல்றதை கவனிக்கிறீங்களா, கேட்குறீங்களா? பிள்ளைகளை மடியில் உட்கார வைத்து வெளியே அனுப்பிவிட்டு, உங்கள் பாசத்துக்கு அளவே இல்லையா, 2 இழுத்து வெளியே அனுப்பி விடுங்க. கையை உயர்த்த அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. வேலைக்கு போகிறவர்கள் பகல் முழுவதும் வேலை செய்வார்கள், இரவு வேலை செய்வார்கள், மறுநாள் கூட வேலை செய்து விடுவார்கள். ஆனால் அதிகாலையில் எந்திரிச்சு வந்து ஒரு 5 மணிக்கு ஆண்டவரை ஆராதிக்க வாங்க அப்படின்னா நிறைய பேர் வருகிறது இல்லை. மற்ற நேரங்கள்லையும் ஜெபம் பண்ண சொன்னால் அவங்களால ஜெபம் பண்ண முடிகிறது இல்லை. இதுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்கிறாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்கிறாரு, இந்த மாமிசம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாமிசம் ஒரு மலையை தூக்க சொன்னால் கூட அது ஆயத்தமாயிரும். மலையை தூக்க சொன்னால் கூட அது ரெடியாக இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய காரியத்திற்கு இது பலவீனப்பட்டு போயிடும். ஆவிக்குரிய காரியத்துக்கு, ஜெபத்துக்கோ ஆராதனைக்கோ இது ஒத்துழைக்காது, இது உதவி செய்யாது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பலவீனம் ஆயிரும். அந்த நேரத்தில் ஒன்றுமே முடியாத மாதிரி ஆயிரும். கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, மாமிசம் பலவீனம் உள்ளது தான், ஆவி உற்சாகம் உள்ளது. ஓ மாமிசத்தை நீ பலப்படுத்து. மற்ற காரியத்துக்கெல்லாம் நீ பலப்படுத்துறீல, மற்ற காரியத்துக்கெல்லாம் நீ பலப்படுத்துறீல. ஆண்டவருடைய காரியத்துக்கு, ஜெபத்துக்கு நீ உன்னுடைய மாமிசத்தை பலப்படுத்து. அதற்கு நேரா திருப்பு, அதற்கு உதவியா மாற்று. அதாவது ஆவி உங்களுடைய மாமிசத்தை ஆவிக்குரிய காரியங்களுக்கு பயன்படுத்துகிற அளவிற்கு உங்களுடைய காரியங்கள் மாற வேண்டியது. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மாமிசத்தில் நமக்கு ஜெயம் வேண்டும். மாமிசத்தில் நமக்கு என்ன வேண்டும்? ஜெயம் வேண்டும். சத்தமாக சொல்லுங்களேன், பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களேன், மாமிசத்தில் நமக்கு ஜெயம் வேண்டும். அதாவது நேற்று நான் ஒரு டேபிளில், தம்பி நான் சொல்லுகிறத நல்லா கவனிக்கணும், நாங்கள் கஷ்டப்படுறோம் இந்த பையங்களை ஆராதிக்க வைக்கிறதுக்காக, ஆண்டவரோட வசனங்களை கேட்க வைப்பதற்காக,
ஆலயத்துக்குள்ளே கொண்டு வருவதற்காக நாங்கள் கஷ்டப்படுறோம்னா அதுதான் காரணம். மாமிசத்தில் ஜெயம் இல்லாதது தான் காரணம். மாமிசத்தில் நமக்கு ஜெயம் வேண்டும். ஒரு டேபிளில் பைபிளையும் பக்கத்தில் செல்போனையும் வச்சுருந்தேன். இதை குறித்து நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அப்பொழுது ஒரு சகோதரி பைபிளை படித்தா பரலோகத்துக்கு போகலாம், செல்போனை பார்த்தா நரகத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிச்சு. இன்னொரு சகோதரி ஒரு காரியத்தை சொல்லிச்சு. ஆனால் ஒரு சகோதரி சொன்ன காரியம் ரொம்ப சிந்திக்க வைத்தது. அது பைபிளையும் செல்போனையும் பார்த்து சொன்னது, பைபிள் படித்தா தூக்கம் வரும், செல்போனை பார்த்தா தூக்கம் வராதுன்னு. அதாவது அதன் வாழ்க்கையின் அனுபவத்தை அது என்ன செய்து சொல்லியிருக்கு. ஏன் தூக்கம் வருது? பைபிளை படித்தா பைபிள் மேலே ஏக்க வரணும், ஆண்டவர் மேலே ஏக்க வரணும். ஏன் தூக்கம் வருதுன்னா, மாமிசம் எப்படிப்பட்டதாக இருக்குது? பலவீனமாக இருக்குது. நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? உடனே மாமிசத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்துடக்கூடாது. தூக்கம் வருதுல, உடனே பைபிளை வச்சுட்டு தூங்கிடக்கூடாது. எந்திரிச்சு போய் கண்ணை கழுவி கொஞ்சம் எந்திரிச்சு நடந்து உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து என்ன செய்யணும்? படிக்கணும். மாமிசத்தின் மேலே நமக்கு ஜெயம் வேண்டும். நீங்கள் அதிகாலையில் எழுந்து ஜெபத்துக்கு வருவதற்கு ரொம்ப கடினமாக இருக்கும். ஆனால் விட்டுறக்கூடாது. அப்படியே எந்திரிச்சு உட்காந்து மணியை பார்த்துட்டு அப்படியே படுத்துடக்கூடாது. எந்திரிச்சிடணும். நடக்க முடியாது, ஆனால் மெதுவாக நடக்கணும். முகத்தை கழுவணும், பல்ல விளக்கணும். அப்படியே தூக்கத்தோடையே பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு என்ன செஞ்சிடணும்? நடந்து வந்துடணும். நீங்கள் கொஞ்சம் தூரம் கஷ்டப்படுவீங்க. அதுக்கு பிறகு பார்த்தா உங்களை பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி உற்சாகத்தை ஆண்டவர் கொடுத்துருவார். அல்லேலூயா. நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். மாமிசத்தின் மேலே உங்களுக்கு ஜெயம் வேண்டும். மாமிசத்தின் மேலே உங்களுக்கு ஜெயம் வேண்டும். உங்களுடைய மாமிசத்தின் மேலேயும் உங்களுக்கு ஜெயம் வேண்டும். உங்களுடைய சரீரத்துக்கு அடுத்த மாமிசத்தின் மேலேயும் ஜெயம் வேண்டும். இன்னைக்கு தேவனை ஆராதிக்க முடியாத நிலையில் இருக்கிற மக்களை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, கேள்விப்படும் பொழுது, மாமிசத்தில் அவங்களுக்கு ஜெயம் இருக்காது. தானியேலுக்கு மாம்சத்தில் ஜெயம் இருந்தது. தானியேலுக்கு மாம்சத்தில் ஜெயம் இருந்தது. அதனால தான் தினமும் 3 வேளை ஜெபம் பண்ணினார், ஆண்டவரை ஆராதிச்சார். நீங்களாம் தினமும் 3 வேளை என்ன செய்வீர்கள்? நான் அந்த பிபிஎஸ்க்கு வந்த பிள்ளைகளிடத்தில் கேள்வி கேட்டேன். தானியேல் தினமும் 3 வேளை என்ன செய்தார் என்று கேட்டேன். ஜெபித்தார் என்று சொன்னார்கள். நீங்கள் தினமும் 3 வேளை என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டேன். சாப்பிடுகிறோம் பாஸ்டர் என்று சொன்னார்கள். நீங்கள் 3 வேளை என்ன செய்கிறீங்க? பக்கத்தில் உள்ள பார்த்துக்கணுங்களேன். சாப்பிடுங்க, 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 சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. அது பிசாசுக்கு என்ன ஆயிரும்? கொண்டாட்டம் ஆயிரும். எப்போ பிசாசு நடுங்குவான் தெரியுமா? எப்போ பிசாசு கலங்குவான் தெரியுமா? நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பிசாசு நடுங்க ஆரம்பிச்சிருவான். அல்லேலூயா. உங்களுடைய சூழ்நிலையிலே மாற்றத்தை கொண்டு வரக்கூடியது நீங்கள் ஆராதிக்க முடியாத சூழ்நிலையில் தேவனை ஆராதிப்பது தான். தேவனை ஆராதிப்பது தான். தேவனை ஆராதிப்பது தான். அதிகாலையில் எந்திரிச்சு வந்து தேவனை ஆராதிப்பது ரொம்ப கஷ்டமான காரியம்தான். ஆனால் அதுக்கு தான் நிறைய மக்கள் ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த வாலிபர்கள் அப்படித்தான். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வானத்தை 2 வளைக்க சொன்னால் கூட வளைச்சிருவாங்க. ஆனால் அதிகாலை ஜெபத்தில் 1 மணி நேரம் வந்து ஜெபம் பண்ணுங்கன்னா அவங்களால முடியாது. ஏன் தெரியுமா? மாமிசத்தில் அவங்களுக்கு என்ன இல்லை? ஜெயம் இல்லை. அதிகாலையில் எந்திரிச்சு ஒரு 5 மணிக்கு வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒருத்தன் நிற்கிறான்னா உண்மையிலே மாம்சத்தை அவன் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், உங்கள் மாமிசத்தில் முதல்ல நீங்கள் ஜெயம் பாருங்க. நல்ல கையை பிடிச்சி சொல்லுங்களேன், உங்கள் மாமிசத்தின் மேலே உங்களுக்கு ஜெயம் வேணும். மாம்சத்தை ஜெயிச்சிட்டிங்கன்னா
நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆராதனையில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், வாலிப பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார், ஆராதிக்க முடியாத சூழ்நிலையில் கர்த்தர் ஆராதிங்க. அல்லேலூயா. ஒரு இரவு ஜெபத்தில் உங்களால் ஜெபிக்க முடியாதது தான், விழித்திருந்து ஜெபிக்க முடியாதது தான். மற்ற நேரங்களில் நீங்கள் விழித்திருப்பீங்க, ஆனால் முழு இரவு ஜெபத்திற்கு போகணும் அப்படின்னு நீங்கள் விழித்திருக்க நினச்சாலும் உங்கள் மாமிசம் ஒத்துழைக்காது. கொஞ்ச நேரம் படுப்போம் அப்படின்ட்டு படுப்பீங்க, அப்படியே என்ன செஞ்சிருவீங்க, படுத்து போயிடுவீங்க. காலையில் தான் எந்திரிப்பீங்க. காரணம் என்ன தெரியுமா? மாமிசத்தினுடைய தன்மை அது. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, அன்றைக்கி தூங்கவே கூடாது. 9 மணி ஆனாலும் தூங்கக்கூடாது, 10 மணி ஆனாலும் தூங்கக்கூடாது. அப்படியே தூக்கம் வர்ற மாதிரி இருந்தால் நேராக சர்ச்சுக்கு வந்துடணும், சர்ச்சில் உட்காந்துருக்கணும். அதுக்கு பிறகு ஜெபம் ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் அனலாக இறங்குவார், அக்கினியாக இறங்குவார். ஒரு 1:30 மணி வரைக்கும் நம்ம நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகலாம். அதுக்கு பிறகு நல்லா தூங்கலாம். நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும், நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும், நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும். குறிப்பாக சொல்கிறேன், நம்முடைய சூழ்நிலைகளில் தேவன் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை நாளைக்கு இருக்காது, ஆண்டவர் வேறு மாதிரி மாற்றிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். உபவாச ஜபத்துக்கு வர்ற அன்னைக்கு பசிக்கும், காலையில் பசிக்கும். உபவாசத்துக்கு சோதனைக்குன்னே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தான் நமக்கு ஏதாவது சாப்பிடணும் போல் தோணும். ஆனாலும் நம்ம வாயை கட்டிடணும். அதை பார்த்துட்டு இன்றைக்கி பாஸ்டிங் அப்படின்னு தீர்மானம் எடுத்து ஜெபத்துக்கு வந்துடணும். நம்ம மாம்சத்தில் ஒரு ஜெயம் நமக்கு இருக்கணும். நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எத்தனையோ முறை இந்த மாம்சத்தை தோற்றுருக்கிறேன். நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்யும் பொழுது நைட் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி பகலில் உபவாசித்து ஜெபிக்கணும் அப்படி சொல்லிவிட்டு வீட்டுக்கு வருவேன். எங்கள் பெரியம்மா வீட்டில் தான் இருந்தேன், சென்னையில். எங்கள் பெரியம்மா சமையலாக்கி வச்சுட்டு வேலைக்கு போயிடும். எங்கள் பெரியம்மா பிள்ளைகளும் சமையலாக்கி வச்சுட்டு வேலைக்கு போயிடுவாங்க. நான் நைட் ஷிஃப்ட் முடிஞ்சிட்டு வருவேன், பல் விளக்கிட்டு வீட்டில் ஒரு பாயை போட்டு ஜெபத்தில் உட்காருவேன். எங்கள் பெரியம்மா புரிச்சு வச்சுருக்கிற அப்பளம் கண்ணுக்கு முன்னாடி இருக்கும். அடுத்து சாம்பார், சோறு எல்லாம் முன்னாடி இருக்கும். நானும் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணி பார்ப்பேன். அந்த அப்பளப்பு கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். ஒன்று எடுத்து சாப்பிட்ட உடனே அடுத்து சாப்பிடணும் போல் தோன்றும். சோறை போட்டு குழம்பு போட்டு சாப்பிட்டு படுத்துருவேன். உபவாச ஜெபம் இல்லாமல் போயிடும். இப்படி அநேக நாட்கள் ஆமென் மாமிசத்தை ஜெயிக்க முடியாமல் இருந்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி அப்படி அல்ல. திங்கக்கிழமை கூட செவ்வாய்க்கிழமை கூட காலையில் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸை வாயில் எடுத்து வைக்கணும்னா கூட இது இன்றைக்கி என்ன கிழமைன்னு யோசிச்சுட்டு தான் சாப்பிடுவேன். வெள்ளிக்கிழமைனா சாப்பிட மாட்டேன். ஆமென். இன்றைக்கி மாமிசத்தின் மேலே நமக்கு ஜெயம் கொடுத்துருக்கிறார் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தானியேலுக்கு மாம்சத்தின் மேலே ஜெயம் கொடுத்துருந்தார். தானியேல் 1 அதிகாரத்தில் நீங்கள் படித்து பாருங்களேன். ராஜாவின் போஜனத்துக்கு தானியேல் தன்னை அர்ப்பணிக்கலை. சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ தன்னை அர்ப்பணிக்கலை. சாப்பாட்டில் தான் இன்னைக்கு நிறைய பேருடைய பலவீனம் உண்டு. சாப்பாட்டில் தான் மனுக்குலத்தை பிசாசு வீழ்த்தினான். ஆனால் தானியேல் நாவடக்கம், மாமிசத்தின் மேலே ஜெயம், அதுதான் அவர் ஆராதிக்க முடியாத சூழ்நிலையிலையும் தேவனை ஆராதிப்பதற்கு அது காரணமாக இருந்தது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், தேவனை ஆராதிப்பதற்கு, ஆராதிக்க முடியாத சூழ்நிலையிலையும் ஆராதிப்பதற்கு மாமிசத்தை ஜெயிச்சிருங்க. மாமிசத்தை பலப்படுத்துங்க, பலவீனப்படுத்திடாதீங்க. மாமிசத்தின் இஷ்டத்துக்கு கொடுத்துடாதீங்க. வேணுமனுக்க ஜெபத்துக்கு போகணும், முழங்காலே நிற்கணும்,
நின்றுக்கிட்டே ஆராதிக்கணும், நல்ல கையத்தட்டி ஆராதிக்கணும், அந்நிய பாஷை பேசணும், அபிஷேகத்தில் நிரம்பணும். இந்த மாமிசத்தை நான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன், இந்த மாமிசத்தை ஜெபத்துக்கு பயன்படுத்துவேன், இந்த மாமிசத்தை ஆராதனைக்கு பயன்படுத்துவேன், இந்த மாமிசத்தை நான் தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு பயன்படுத்துவேன்னு சொல்லிட்டு மாமிசத்தை நீங்க ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய காரியத்துக்காக பலப்படுத்த வேண்டும். மாமிசம் பலவீனம் உள்ளதுதான், ஆனா நீங்க அதை பலப்படுத்திடணும். எந்திரி எந்திரி எந்திரி, இன்னைக்கு ஜெபம் வா வா, உபவாச ஜெபம் வா வா, இன்னைக்கு முழுரவு ஜெபம், இன்னைக்கெல்லாம் தூங்க முடியாது வா அப்படி சொல்லிட்டு ஜெபம் பண்ணுவதற்கு நீங்க மாமிசத்தை பலப்படுத்திட்டீங்கன்னா, மாமிசத்தின் மேல ஜெயம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை ஆராதிப்பீங்க. உங்களுடைய சூழ்நிலை மாற்றத்திற்கு உங்களுடைய ஜெபம் ஆராதனை காரணமா இருக்கும். உங்களுடைய ஜெபத்துல ஆண்டவருடைய வல்லமை இறங்கும். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில துதித்த பொழுது ஆண்டவருடைய வல்லமை இறங்கினது மாதிரி உங்க ஜெபத்துக்கு பவர் இருக்கும், உங்க ஜெபத்துக்கு பவர் இருக்கும், உங்க ஆராதனைக்கு பவர் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாம்சத்துக்கு தான் நிறைய பேர் கொடுத்துட்றாங்க, ஒப்பு கொடுத்துட்றாங்க. மாம்சத்தை ஜெயம் எடுங்க. அது மாதிரி சரீரத்துக்கு அடுத்த மாமிசம், ஃபங்க்ஷன் வீடு, அம்மா அப்பா அண்ணன் சித்தி சித்தப்பா. ஒருத்தர் போன வாரம் சொன்னார், சர்ச்சுக்கு ஏன் பிரதர் வரலன்னு, காது குத்த போனேன் அப்படின்னாரு. யாருக்கு? சொந்தக்காரங்களுக்கு காது குத்த போயிட்டோம்னார். அதுக்கு முந்தின வாரம் எங்கே போனார்? திருநெல்வேலிக்கு போனோம்னார். இனி சாயந்தரம் கேட்கணும் அவர்கிட்ட, இந்த வாரம் எங்கே போனீங்க? இப்படி தான் மக்களுடைய நிலை இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம அப்படி இருக்கக்கூடாது, நம்ம தானியேல் மாதிரி இருக்கணும். நல்ல கைத்தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துங்களேன். அல்லேலூயா. நல்ல ரெண்டு கையத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். மாமிசத்தை ஜெயிப்பீங்களா? அதாவது ஆண்டவர் இந்த உறவுகள் சொந்த பந்தம் இதெல்லாம் வேண்டாம்லாம் சொல்ல மாட்டார். அப்படின்னா அவர் எதுக்கு நமக்கு அம்மா அப்பாவை கொடுத்துருக்கிறாரு, அண்ணன் தம்பிகளை கொடுத்துருக்கிறார். எல்லாம் நமக்கு தேவை தான். ஆனால் கர்த்தருக்குள்ளே அவங்கள நேசித்து பழகணும். கர்த்தருக்கு மேலே வச்சிடக்கூடாது. ஆராதனையை விட்டுட்டு நீங்கள் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனீங்கன்னா ஆண்டவரை அவமானப்படுத்துகிற மாதிரி, நீங்கள் மாமிசத்தில் தோற்று போனது மாதிரி. நீங்கள் ஆண்டவரை ஆராதிச்சுட்டு போங்க, தலை போனாலும் பரவாயில்லன்னு ஆராதிச்சுட்டு போங்க. ஆண்டவர் உங்களுடைய சூழ்நிலைகளை கண்டிப்பாக என்ன செய்வார்? மாற்றுவார். நீங்கள் எந்த நஷ்டமும் அடைய மாட்டீங்க, எந்த இழப்புகளையும் சந்திக்க விடமாட்டார் தேவன். ஆமென். நல்லா 25 வருஷமா 26 வருஷமா ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாரம் கூட ஆப்சண்ட் ஆகாமல் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறேன். தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. ஊழிய ஆரம்பித்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ ஞாயிற்றுக்கிழமைகள் நமக்கு சோதனைகளாக அமைந்தது. ஆனால் எல்லாத்துலேயும் கர்த்தர் ஜெயம் எடுக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். கல்யாணம்னு ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வந்து கொடுப்பாங்க, சடங்குன்னு ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வந்து கொடுப்பாங்க, மொட்டை போடுறதுக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின நாளே போயிடுறது அல்லது திங்கக்கிழமை போயிடுறது. பத்திரிக்கை வாங்கும் போதே எப்படியோ சொல்லிடுறது, நான் திங்கக்கிழமை வருவேன் அல்லது சனிக்கிழமை வருவேன், ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தேடக்கூடாது அப்படின்னு. இது வரைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அதனால தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டே இருக்கிறார். நீங்கள் உங்கள் மாமிசத்தை ஜெயம் அடிப்பீங்களா? பக்கத்துல பார்த்து கேளுங்களேன், ஜெயம் அடிப்பீங்களா? சிங்கத்தை கட்டுவார் ஆண்டவர். நீங்கள் ஜெயம் எடுங்க, சிங்கத்தை கட்டுவார் ஆண்டவர். பிரதர், ஜெயம் எடுப்பீங்களா? லலின், மாமிசத்தின் மேலே ஜெயம் இருக்குமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். கையை அப்படி கையில் மேலே வச்சு, மாமிசத்தில் ஒரு ஜெயம் வேண்டும். ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலையும் ஆராதிக்கலாம். என்ன தம்பி பாலா, எந்த சூழ்நிலையிலும் ஆராதிக்கலாமா? மாம்சத்தில் ஜெயம் வேணும். எதில் ஜெயம் வேணும்? மாம்சத்தில் ஜெயம் வேணும். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை கறி நாளாக மாற்றிட்டாங்க இன்றைக்கி நிறைய பேர். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள், ஆனால் என்ன நாளாக மாற்றிட்டாங்க? கறி நாள். அந்த கறி எடுத்து கொண்டு வந்து வச்சு மனைவிட்ட கொடுத்து சமைக்க வச்சு அவங்களே லேட்டாக்கி இவங்களும் லேட்டாகி. ஏன் உங்கள் கறி நாளை திங்கக்கிழமை வச்சுக்கோங்க, உங்கள் கறி நாளை செவ்வாய்க்கிழமை வச்சுக்கோங்க, உங்கள் கறி நாளை சனிக்கிழமை வச்சுக்கோங்க. ஒருத்தனும் போட மாட்டேங்கிறானா? நீங்களே ஒரு கோழியை வாங்கி வெட்டி சமைச்சு சாப்பிடுங்க. கர்த்தருடைய நாளில்
ஆராதனைக்கு தடையாக இருந்துச்சுன்னா அப்படிப்பட்டது நமக்கு தேவையில்லையே. நீங்கள் ஆண்டவருக்காக இதை விட முடியாதவங்க மற்ற காரியங்களை நீங்கள் எப்படி விடுவீங்க? ஞானம், கவனம். மாமிசத்தின் மேலே நமக்கு என்ன வேண்டும்? ஜெயம் வேண்டும். ஜெயம் வருமா? பின்னாடி உள்ளவங்களுக்கு ஜெயம் வருமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், அவங்க மாமிசத்தை தொட்டு இது மேலே நமக்கு என்ன வேண்டும்? சத்தமாக சொல்லுங்க, ஜெயம் வேண்டும். மாமிசத்தை ஜெயிச்சிட்டிங்கன்னா ஆராதனையில் ஜெயம். ஆராதனையில் ஜெயம்னா ஆண்டவர் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டு உங்களை சேதமில்லாமல் கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் உங்களை சேதமில்லாமல் நடத்துவார். இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். 3 காரியம் இருக்குது. இன்னொரு காரியத்தை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். சங்கீதம் 34:11. பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள். பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். இந்த சங்கீதத்தை பாடுகிறது தாவீது. எந்த சூழ்நிலையில் பாடுகிறார்? துரத்தி விடப்படுகையில். எந்த சூழ்நிலையிலே பாடுகிறார்? துரத்தி விடப்படுகையில். உங்களுக்கெல்லாம் துரத்தி விடப்படுகையில் சங்கீதம் வருமா? பாட்டு வருமா? சொல்லுங்களேன். வேலையிலேருந்து உங்களை துரத்தி விடுறாங்க, ஸ்கூல்லேருந்து உங்களை துரத்தி விடுறாங்க, ஃபங்க்ஷன் வீட்டிலேருந்து உங்களை துரத்தி விடுறாங்க, ஏதோ ஒரு இடத்துலேருந்து உங்களை துரத்தி விடுறாங்க. உங்களுக்கு பாட்டு வருமா? என்ன வரும்? என்ன வரும்? அழுகை வரும். ஆமென். ஆனால் தாவீதுக்கு பாட்டு வந்தது. ஃபாதர் பெர்க்மன்ஸு கூட ஒரு பாடலில் இந்த சங்கீதத்தை குறித்து சொல்லியிருப்பார். தாவீது அதுல்லாம் என்கிற ஒரு குகையில் ஒளிஞ்சிருக்கும் பொழுது இந்த சங்கீதத்தை பாடினாராம். சவுலின் பட்டயத்திற்கு தன்னை விலக்கி காத்து கொள்ளும்படி ஒரு குகையில் ஒளிந்திருக்கும் பொழுது இந்த பாட்டை பாடினாராம். எப்படி பாடுறார் தெரியுமா? கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் நாவில் இருக்கும் என்று. அதாவது அவர் என்ன சொல்கிறார்னா, எந்த சூழ்நிலையில நம்ம கர்த்தரை என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். எந்த சூழ்நிலையில கர்த்தரை நம்ம என்ன செய்யணும்? பாடணும். அப்படி சொல்கிறாரு. ஏன் அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை செய்யக்கூடிய கிருபை தாவீதுக்கு இருந்தது? ஆராதிக்க முடியாத சூழ்நிலையில, அழக்கூடிய சூழ்நிலையில, கோபப்பட வேண்டிய சூழ்நிலையில, போராட வேண்டிய சூழ்நிலையில, சண்டை போட வேண்டிய சூழ்நிலையில கூட கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு மனது தாவீதுக்கு இருந்திருக்கிறது என்றால் அதுக்கு காரணம் அவருக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வ பயம். கடவுளுக்கு பயப்படாதவன் ஆலயத்துக்கு வரமாட்டான். கடவுளுக்கு பயப்படாதவன் அவரை கைத்தட்டி பாட மாட்டான். கடவுளுக்கு எந்த மனிதன் பயப்படுகிறானோ அவன்தான் கர்த்தரை ஆராதிப்பான். ஒரு மனுஷனுக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கு என்பதை வெளிப்படுத்தக்கூடியது ஆராதனை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ள இருக்குன்னா கர்த்தரை ஆராதிப்பீங்க. அந்த பயம் இல்லைன்னா உங்களால் அவர் ஆராதிக்க மனசு வராது, ஆராதிக்க மாட்டேங்க. ஆராதனையை அற்பமாக, ஆராதனையை இழிவாக, ஆராதிக்கிறவங்களை பைத்தியமாக நினைப்பீங்க. ஆனால் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை ஆராதனை நிறைந்த வாழ்க்கையாகவே இருக்கும். அல்லேலூயா. 96வது சங்கீதத்தில் தாவீது சொல்கிறாரு, பயத்தோடு கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்தோடு அவருக்குள் களி கூறுங்கள். பயம் நம்மளை கர்த்தரை ஆராதிக்க வைக்கும். இந்த தெய்வ பயம் இல்லைன்னா ஆராதனை இருக்காது, ஆராதனை இல்லைன்னா ஆசீர்வாதமும் இருக்காது. 128வது சங்கீதத்தில் கர்த்தர் சொல்லுகிற காரியம் அதுதானே. கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் அவனை சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். அவன் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பான். உன் பிள்ளைகள்
ஒலிவமர கன்றுகள் போல் இருப்பார்கள், உன் மனைவி கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள் அப்படின்னு வேதத்தில் ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது உங்களுடைய மனைவி இன்னைக்கும் ஆசீர்வாதமாக இல்லைன்னா உங்களுக்குள்ள தெய்வ பயம் இல்லைன்னு அர்த்தம். உங்கள் பிள்ளைகள் இன்னைக்கும் உங்கள் வீட்டுக்கு உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இல்லை, அவங்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக இல்லை அப்படின்னா உங்களுக்குள்ள தெய்வ பயம் இல்லைன்னு அர்த்தம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, முதல்ல நீங்கள் தேவனுக்கு பயப்பட ஆரம்பிங்க. தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்னன்னா, கர்த்தரை நடுக்கத்தோடு பயத்தோடு ஆராதிங்க. எப்பெல்லாம் கர்த்தர் உங்களை ஆராதிக்க அழைக்கிறாரோ அப்பெல்லாம் வந்து கர்த்தரை ஆராதித்து பாருங்களேன். உங்க மனைவி நல்லா இருப்பாங்க, உங்க கணவர் நல்லா இருப்பாங்க, உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. முதல்ல கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், குடும்பம் நல்லா இருக்கும், பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். நோவாவின் குடும்பம் ஆசீர்வாதமா இருந்ததுக்கு காரணம் தேவனுக்கு பயப்படுகிற பயம். எபிரேய மருத்துவச்சிகளுடைய குடும்பங்களை தேவன் தழைக்க செய்ததுக்கு காரணம் தேவனுக்கு பயப்படுகிற பயம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், தேவனுக்கு பயப்படுங்களேன். ரொம்ப பயம் இருந்துச்சுன்னா அதிகாலையில் கூட சர்ச்சில் ஜெபம் நடக்கும்போது நீங்கள் தூங்க மாட்டீங்க. முழு ஜெபம் நடக்கும் பொழுது நீங்கள் வீட்டில் இருக்க மாட்டீங்க, ஓடி வந்துடுவீங்க சர்ச்சுக்கு. ஓ, கர்த்தரை பாடுவீங்க, கர்த்தரை ஆராதிப்பீங்க. ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தெய்வ பயம். நல்ல கைகளை தட்டி தலைக்கு மேலே கூட கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அதுதான் நம்ம வாழ்விலே கொண்டு வரும் ஜெயம். நல்ல கை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. பயப்படுங்க தேவனுக்கு. அவர் என்ன செஞ்சிருவாரு? அவரை பாடாட்டி அவர் என்ன செஞ்சிருவார்? அவரை ஆராதிக்காட்டி அவர் என்ன செஞ்சிருவார்? அப்படியெல்லாம் நம்ம நினச்சோம்னா அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற சாத்தானோ சிங்கங்களோ அந்தகார கிரியைகளோ சேதப்படுத்திடும். அவருடைய பாதுகாப்பு இல்லாமல் போயிடும். ஆமென். அவருடைய பாதுகாப்பு நமக்கு வேணும். இன்னும் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகளுக்கு விரோதமாக மனித சிங்கங்கள், மனித குரங்குகள் பொம்பளை பிள்ளைகளுக்கு விரோதமாக தேசத்தில் பார்க்குறீங்களா இல்லையா? எத்தனை ஒரு நர்ஸாக வேலை செய்ய முடியல, ஒரு மருத்துவமனையில் டாக்டரு சிங்கமாக இருக்கான். நிறைய கேள்விப்படுறோம். அரசாங்க அதிகாரிகள் எல்லா இடங்கள்லையுமே பாதுகாப்பு இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ ஆராதிக்கிற மகளாக இறேன், கர்த்தரும் பக்கத்தில் இருந்து சிங்கங்களின் வாய்களெல்லாம் கட்டி போட்டு நீ எந்த இடத்துலையும் ஜெயம் பெறுகிற மகளாக இருப்ப. அல்லேலூயா. உன் பள்ளிக்கூடத்தில் கூட கர்த்தர் கூட இருப்பார். உனக்கு யார் மூலமாக ஆபத்து வருகிறதோ அங்கெல்லாம் கர்த்தர் இருந்து அதை கட்டி போடுவார். நீ சேதமடைய மாட்ட, நீ பாதுகாப்பாக இருக்க, நீ இருக்கிற மகளாகவே இருப்ப, நீ இருக்கிற மகனாகவே இருப்ப. ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. இவங்களுக்கு ஒரு விதமான ஆபத்துனா இவங்களுக்கு ஒரு விதமான ஆபத்து. இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மதுபானம், இன்னும் பல்வேறு விதமான சரீரப்பிரகாரமான இச்சைகளை நிறைவேற்றக்கூடிய பாவத்தில் தான் வாலிபர்கள் நிறையா விழுகிறாங்க. ஆனால் உங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கணும். கர்த்தர் உங்கள் கூட இருப்பார். சிங்கங்களின் வாய்களை கர்த்தர் என்ன செய்வார்? கட்டி போடுவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தரை ஆராதிக்க முடியாத சூழ்நிலையில் ஆராதிங்க. சிங்கங்களின் வாய்களை கர்த்தர் கட்டி போட்டுருவார். நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. நல்ல 2 கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. இவ்வளோதானே உங்கள் கை தட்டு. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 46, 47, 48. அப்பொழுது மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களிகூறுகிறது, என் ஆவி கர்த்தராகிய தேவனில் களிகூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவது என்பார்கள். சந்ததிகள் என்னை பாக்கியது என்பார்கள். போதும். அடிமையின் தாழ்மையை கண்ணோக்கி பார்த்தார். சொல்லுங்களேன், பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், அடிமையின் தாழ்மையை கண்ணோக்கி பார்த்தார். மரியாள் சொல்லுகிற வார்த்தை, அடிமையின் தாழ்மையை கண்ணோக்கி பார்த்தார். மரியாள் இடத்துல என்ன இருந்துச்சு சொல்லுங்க?
சத்தமாக சொல்லுங்களேன். அந்த தாழ்மை எப்படி வெளிப்பட்டுச்சு? என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி கர்த்தருக்குள் களி கூறுகிறது. அதாவது தேவனை அவங்க புகழ்கிறாங்க, தேவனை ஆராதிக்கிறாங்க, தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தாழ்மை. தாழ்மை உள்ளவர்கள் தான் தேவனை ஆராதிப்பாங்க. தாழ்மை இல்லாதவர்கள் ஆராதிக்கிறவங்களை தடுப்பாங்க. பார்வோனுக்குள்ள பெருமை இருந்துச்சு, அதனால இஸ்ரவேல் ஜனங்களை ஆராதிக்க போக விடுன்னு மோசே பார்வோனிடத்துல பேசின போது கர்த்தர் சொல்றதை கேட்கறதுக்கு நான் யாரு, இந்த ஜனங்களை நான் அனுப்பிவிட மாட்டேன்னு சொல்லிட்டு ஆராதனைக்கு தடுக்கிறவனா இருந்தான், ஆராதனையை கெடுக்கிறவனா இருந்தான், ஆராதனைக்கு விரோதமாக போராடுகிறவனா இருந்தான். காரணம் என்ன? அவனுக்குள்ள பெருமை இருந்துச்சு. என்கிட்ட படைபலம் அதிகம் இருக்குது, என்கிட்ட பணபலம் அதிகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு மீசையை முறுக்கி கொண்டு இருந்தான். நல்லவனாக இருந்தா, தாழ்மை உள்ளவனாக இருந்தான், அவனும் கர்த்தரை ஆராதிக்கிறவனா இருந்திருப்பான். மற்ற ஜனங்களை கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு அனுப்பி விட்டுருப்பான். ஆனால் எதிர்த்து நின்று செங்கடலுக்குள்ள மூழ்கடிக்கப்பட்டு விட்டான். ஆவியானவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, பெருமைக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. நீங்க எவ்வளவு கர்த்தரை ஆராதிக்கிறீங்களோ அது தாழ்மையை வெளிப்படுத்துகிறது. ஆமென். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், நீங்க எவ்வளவு கர்த்தரை ஆராதிக்கிறீங்களோ அது தாழ்மையை வெளிப்படுத்துகிறது. நீங்கள் கர்த்தரை ஆராதிச்சு தாழ்மையை வெளிப்படுத்த கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். நல்ல 2 கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். இவ்வளோதானே உங்கள் கைத்தட்டு. பிசாசினுடைய சரித்திரம் உங்களுக்கு தெரியுமா பிரதர்? பிசாசு முதல்ல எப்படிப்பட்டவனாக இருந்தான்? அவனுடைய ஒர்க்கு முதல்ல எதா இருந்தது சொல்லுங்க? ஆராதிக்கிறவனாக இருந்தான். இன்னைக்கு அவன் ஆராதிக்கிறானா? ஆராதிக்கிறவங்களெல்லாம் விழ வைக்கிறவனா இருக்கான். அவன் ஏன் தேவனை ஆராதிக்கல தெரியுமா? அவன் உள்ளத்தில் பெருமை வந்துச்சு. நான் உன்னதமானவருக்கு சமமாவேன், நான் வானங்களில் ஏறுவேன், நான் சிங்காசனத்தில் போய் உட்காருவேன். தேவனால் படைக்கப்பட்டவன் அவன், ஒரு தேவ தூதன். ஆனால் அவனுக்குள்ள பெருமை வந்தவன் வாயை திறக்கவே மாட்டான். எருமை மாதிரியே தான் இருப்பான். ஒன்றுக்கு மட்டும்தான் திறப்பான். எதுக்கு திறப்பான்? எருமை எதுக்கு வாயை திறக்கும்? உணவுக்கு மட்டும் மேனு கத்தும். அது மாதிரி தான் சாப்பாட்டுக்கு மட்டும்தான் வாயை திறப்பான். கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு திறக்க மாட்டான். ஆனால் தாழ்மையிலும் பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவான், ஆராதிப்பான். அது ஆராதனையை தடுக்க முடியாது. ஆராதிப்பீங்களா? கைகளை தலையிலே சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மாமிசத்தில் ஜெயம் வேண்டும், மனதில் பயம் வேண்டும், மனதில் தாழ்மை வேண்டும். முழங்கால் படியிடுவோமா? கண்களை மூடி கொஞ்ச நேரம் அப்பாவை உயர்த்துங்க. எத்தனை பேர் ஆராதிக்க முடியாத சூழ்நிலையில கர்த்தரை ஆராதிக்க அர்ப்பணிப்பீங்க? இந்த வசனங்கள் மூலமா உங்களிடத்துல தேவன் பேசினாரா அப்படின்னா உங்களுடைய 2 கைகளை உயர்த்தி காமிங்க. நல்லா உயர்த்தி காமிங்க. நான் எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தரை ஆராதிப்பேன். உங்க மேல ஆண்டவர் வர்றாரு பாருங்களேன். நீங்க கண்ணை மூடி கையை உயர்த்திருக்கிறத ராஜா பார்க்கிறார். நல்ல பாலிப பிள்ளைகள் முழங்கால் படியிட்டு 1 நிமிஷம் தான் நீங்க கையை உயர்த்திருக்கிறத ராஜா பார்க்கிறாரு. உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களை அர்ப்பணிப்பை பார்க்கிறாரு. இப்பயே நீங்க ஆராதிங்களேன், இப்பயே நீங்க ஆண்டவரை துதிங்களேன். எவ்வளவு துதிக்க முடியுமோ அவ்வளவு துதிங்களேன், எவ்வளவு நன்றி சொல்ல முடியுமோ நன்றி சொல்லுங்களேன். எல்லாருமே வாயை திறங்களேன். 1 நிமிஷம், 1 நிமிஷம், 1 நிமிஷம். மாம்சத்தில் உங்களுக்கு ஜெயம் வர போகிறது மகனே, மாம்சத்தில் உங்களுக்கு ஜெயம் வர போகிறது மகளே. அக்கினி அபிஷேகம் வந்துருச்சு. இப்பொழுதே கர்த்தர் உங்களை தொட ஆரம்பிச்சுட்டாரு. அக்கினி நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. நிறைய பேரை தூக்கி எடுக்கிறாரு, குழிக்கிறாரு, தூக்கி எடுக்கிறாரு. பிள்ளைகள் மேல் அக்கினி
விடலப்பா. நிறைய பேரை தூக்கி எடுக்கிறாரு, தூக்கி எடுக்கிறாரு, தூக்கி எடுக்கிறாரு, தூக்கி எடுக்கிறாரு, சேத்துக்குள்ள இருந்து எடுக்கிறாரு, குழிக்குள்ள இருந்து எடுக்கிறாரு, சிங்கங்களின் வாய்களை கட்டுறாரு. நன்றி இயேசுப்பா, கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. அந்த மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வாரம் முழுதும் கூட இருக்க ரத்த கொட்டிகளை மறைங்க, சாட்சியா நிறுத்துங்க, மகிமைப்படுத்துங்கப்பா. கிருபை தாங்கட்டும், பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின்